சேலம் மாவட்ட மேட்டூரில் ரேஷன் அரிசி கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேட்டூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலை காவேரி கிராஸ் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது டெம்போ வாகனத்தில் 60 மூட்டைகளில் 3 டன் ரேஷன் அரிசி இருந்தது. சட்டவிரோதமாக ரேஷன் அரிசியை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் நாகநாதர் சாமி ஆலயத்தில் கார்த்திகை கடை ஞாயிறு விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நவகிரக தலங்களில் ராகுவுக்கான பரிகார தலமாக விளங்கும் திருநாகேஸ்வரத்தில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாளை மதியம் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. வாழப்பாடி அருகே 3 சவர நகைக்காக உண்ணாமலை என்ற 75 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் மேலும் 4 திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. பூசாரிப்பட்டியில் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நடந்த கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தோஷ், ரஞ்சித் மற்றும் இளையராமன் ஆகியோரிடம் இருந்து 9.5 சவரன் நகைகள் மற்றும் 3.5 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெசன்ட் நகரில் பெண்ணுரிமை பேணுவோம், பெண்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் நடந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். விழிப்புணர்வு பேரணிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்ட மணர் சிற்பத்தை பார்வையிட்டார். கரகாட்டம், மயிலாட்டம், மேளதாளங்களோடு விழிப்புணர்வு பேரணி களை கட்டியது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 64 அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1300 கன அடியில் இருந்து 2250 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரியார் கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 1600 கன அடியும், கிருத்துமால் நதி பாசனத்திற்காக வினாடிக்கு 650 கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டத்தால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக வேலூரில் உள்ள பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு குளிருக்கு இதமாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் இலவசமாக தேநீர் கொடுத்து உபசரிப்பது பாராட்டை பெற்றுள்ளது. வேலூரில் உள்ள பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி ஊழியர்கள் கடந்த 1 வாரமாக வாகன ஓட்டிகளுக்கு இலவச தேநீர் வழங்கி வருகின்றனர். இதேபோல் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால் ஓட்டுநர்கள் கவனமாக செல்ல ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்த 16 கணினியில் இருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள பேட்டரிகளை திருடிச் சென்றவரை போலீசார் கைது செய்தனர். பள்ளி கணினி ஆய்வகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கணினி செயல்பாட்டிற்காக இணைக்கப்பட்டிருந்த 16 பேட்டரிகளை புதுக்கரம்பு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் திருடிச் சென்றது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சதீஷ்குமாரை கைது செய்த போலீசார் கணினியின் பேட்டரி மற்றும் ஒயர்களை பறிமுதல் செய்தனர். சங்ககிரியை அடுத்த தேவூர் அருகே சோழகவுண்டனூரில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது பயன்பாட்டில் இருந்த பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து இருப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவேரிப்பட்டி அக்கரகாரமும் கோனேரிப்பட்டியும் 2 பஞ்சாயத்து அந்த இடத்துல சேர்ற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 2 பக்கமும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு உள்ளே போகிற வர பள்ளி வாகனம் ஒரு நாளைக்கு 50 வண்டிக்கு மேலே அதில் போகுங்க. நீங்கள் பஸ் எந்த பஸ்ஸும் உள்ளே போக முடியல, வர முடியல. சோழகவுண்டனூரிலிருந்து ரெட்டிப்பாளையம் செல்லும் பாதையில் நாச்சியண்ணன் என்பவர் முட்டுக்களை போட்டும் பாறாங்கற்களை வைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதி மறுத்துள்ளார். இதையடுத்து வருவாய்த்துறையினர் சாலையின் நடுவே போடப்பட்டிருந்த கற்களை இயந்திரம் மூலம் அகற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அரளை கற்களை ஏற்றி வந்த லாரியின் பின் சக்கரம் சிக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூட்டு குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடாததால் சிக்கிக் கொண்ட லாரியிலிருந்து அரளை கற்கள் சாலையில் சரிந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தினர். திருப்பத்தூர்
திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் கருவறை முழுவதுமாக ரூபாய் நோட்டுகள் அலங்காரம் செய்யப்பட்டது. கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமையை ஒட்டி ஐயப்பனுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20, 50, 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக 81 மூட்டைகளில் கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2835 கிலோ பீடி இலைகளை கடலோர காவல்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தல் குறித்த தகவலை அடுத்து கடலோர காவல்படை ஆய்வாளர் பேச்சிமுத்து தலைமையிலான காவலர்கள் திரேஸ்புரம் கடற்கரையில் மேற்கொண்ட சோதனையில் பீடி இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் தப்பியோடிய கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.